ஹலோ, இன்றைக்கி அடுத்த ஹைக் வந்திருக்கோம் நானும் கார்த்திக்கும். மேப்பை பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. இது வழியாக தான் போகிறோம். நம்ம இங்கே தான் இருக்கோம். அப்படியே வந்து இப்படி வந்து இது வழியாக போய் மேபி இப்படி போய் இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி வந்து திருப்பி இங்கே போகிறோம். இதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ வாங்க போகலாம். ஸோ இங்கே இப்போ ஆட்டம் சீசன்னால் எல்லா லீவ்ஸ்லாம் கீழே விழுந்துச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லீவ்ஸ் கீழே கிடக்குன்னு. இந்த ஹைக் நான் இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். ஸோ அஃப்கோர்ஸ் இது முடிகிற இடத்துல லேக் இருக்குது, 2 லேக் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலான்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ நானும் கார்த்திக்கும் வந்திருக்கோம். உள்ள நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ டைம் என்னென்னா, டைமிங் ஆல்மோஸ்ட் 3 o'clock, 3:15 ஆக்சுவலாக 3:15. ஸோ வீக்கெண்ட் வரையா, ஸோ அதனால் எல்லோரும் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் என்னென்னா, நம்ம போகிற அந்த ரூட்டு பாருங்கள், நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மேப்லேயே போட்டிருக்கு பாருங்க. ரொம்ப உட் இருக்குது. ஃபால் பண்ண பாருங்க, கொஞ்சம் அது மட்டும் இல்லை, அந்த மேப்லேயே போட்டிருக்கு வந்து இங்கே வந்து வீல் சேர்லாம் கொண்டு போகலான்னு போட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரூட்டை பார்க்கும்போதே தெரியுது, நீட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது இங்கே. பட் ஆனால் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். உள்ளே போயிட்டுருக்கோம். சரி, ரொம்ப குளிருங்க. கொஞ்சம் வாக் பண்ணால் ஹீட் வரும். இப்போ இன்றைக்கி வந்து 11 டிகிரி அப்படியே டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த ஆட்டம் சீசனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். 11 கொஞ்சம் விண்டியாக இருக்குது, அதனால் குளிர் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் நான் 2 லேயர்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், உள்ள ஒரு ஃப்ளீஸ் போட்டு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி கார்த்திக்கும் 2 லேயர்ஸ் போட்டிருக்கான். உள்ள ஒரு ஃப்ளீஸ், மேலே ஒரு ஜாக்கெட், மேலே ஒரு தொப்பி வச்சுருக்கோம். நான் க்ளவுஸ் எடுத்து வரல, ஆனால் அவங்க க்ளவுஸ் வச்சுருக்கான். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சன்னே செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இருட்டிடும், நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் டார்க் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இப்போ மணி 3 o'clock, எப்படியும் 2 hours ஆகும். 3 to 2 hours or 2 to 3 hours. எல்லாருமே லன்ச் டைமுக்கு, அதாவது 11-12 o'clock வந்துருப்பாங்க இங்கே வந்திருந்தா. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பிடுறோம். அப்படியே வந்திருக்கோம். பார்த்தா ஃபாரஸ்ட்டெல்லாம் சேமாக தான் இருக்குது. நல்லா இருக்கும். சன்லைட் அப்படியே உள்ளோடி வருது. நல்ல விண்ட் அடிக்குது. நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதுனால நம்ம மேலே காற்று அவ்வளோ பட மாட்டேங்குது. கொஞ்சம் மரம்லாம் இல்லைன்னா நம்ம மேலே பயங்கரமாக காற்று அடிக்கும். நல்லா குளிரும், பார்த்தாலே தெரியும். நல்லா இருக்காண்ணா. எனக்கு தெரியல இது எவ்வளோ தூரம் உள்ளே போகணும் அப்படின்னு தெரியல, மேப்பில் பார்த்தா தெரியும். ஸோ ஐ வில் செக் த மேப், எவ்வளோ தூரம் உள்ளே போகணும். நிறைய தூரம் போகணும் போட்டுக்கா. இல்லை ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது லேக் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. சீக்கிரம் போயிடுவோம் நம்ம.
ஆஹா சூப்பராக சன்லைட் மேலே படுது. ஆனால் காற்று நிஜமாகவே பயங்கரமாக அடிக்குது. இங்கே வந்து இது இந்த மாதிரி ட்ரீனால் இது வந்து கலர் மாறாது இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த ஆட்டம் கலரை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் லேக் சைடில் வந்து நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது. அந்த ட்ரீஸோட லீவ்ஸ்லாம் பயங்கரமாக காற்றடிக்கிறனால ஒருவேளை லீவ்ஸ்லாம் விழுந்திருக்கும். இல்லைன்னா அந்த இடம்லாம் நல்லா எல்லோயிஷாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் லேக் பக்கத்தில் இல்லை, சில ரிஃப்ளெக்ஷனோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க போகலாம். இன்றைக்கி கேமராவை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐஃபோன் கிடையாது, இது என்னோடய சோனி கேமரா வச்சு எடுக்கேன். இது கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஒருவேளை இதை யூடியூப்பில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கலாம். ஓ நிறைய ஃபேமிலி வராங்க எல்லாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து கூட்டமாக இருக்கிறதுனால இந்த பிளேஸ்க்கு அதிகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வராங்க. எப்படியும் நாங்கள் ஒரு 5 minutes வாக் பண்ணிட்டு போனோம் நினைக்கிறேன். இன்னும் அந்த லேக் பக்கத்தில் வரல, கொஞ்சம் தூரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். நான் மேப்பை பார்க்கல, நான் இன்னொரு தடவை மேப்பை பார்க்குறேன் எங்கே இருக்கோன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேப் வந்துடும். அப்புறம் நம்ம லேக்கை சுற்றி நடக்கலாம். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது லேக்கு. பார்ப்போம். லேக் வந்துடுச்சு பக்கத்தில். லேக் பக்கத்தில் கண்டிப்பாக கிரில்லிங்கு, நிறைய டேபிள் சேர்லாம் இருக்கும், அதில் உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட் வீக் நான் எதுவும் வீடியோவே போடவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், அதனால் போடல. ஸோ இந்த வீக்கு இந்த வீடியோ தான். சைக்கிளெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க நிறைய பேர். நிறைய பெரியெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க எல்லோரும். மஷ்ரூம் தான் ஒரு பாட்டி வந்து நிறைய வச்சுருக்கு கையில். வாவ், ஹலோ. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எல்லாரும் அப்படியே லேக் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பாருங்கள் லேக் எங்கே இருக்குது பாருங்கள். சரிடா, குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்காங்க, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. எங்கே வாடா கார்த்திக்? ஓ மை காட், ஆட்டமில் இவ்வளோ குளிரில் இந்த மாதிரி வெயிலா? ஜாக்கெட்டை கலத்துன்னு போல் தெரியுதே. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பிளேஸு. அங்கே எல்லோரும் அந்த கிரில் பிளேஸ்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டவ்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஒருவேளை நாங்கள் ஸ்டவ் வச்சே நாங்கள் வேணுங்கிறத குக் பண்ணிடுவோம். ஓகே, நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் ஃபிஷ் பண்ணுறாங்க. நாங்கள் எதுவும் ஃபிஷ்ஷிங் ராடெலாம் எடுத்து வரல. ஃபிஷ்ஷிங் ராட் எடுத்தால் நம்மளும் ஃபிஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஓ யூ காட் அ ஃபிஷ். பாருங்க, இந்த பாட்டிக்கு வந்து ஃபிஷ் கிடச்சிச்சு. பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கே. கீரியல்லோ சூப்பரான ஒரு ஃபிஷ் கிடச்சிருக்காங்க. பாருங்க எப்படி கொல்றான்னு பாருங்க. மீனை தலையில் அடிச்சு பாருங்க எப்படி கொல்றான். ஐயோ பாவண்டாத, தலையில் அடிச்சு கொல்றான். செத்துச்சு. எல்லாம் டூல்லாம் வச்சுருக்கான். நம்ம ஊரில் தான் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ அது வாயில் மாட்டிக்கிச்சு. அது Koukku, pitää laittaa uusi koukku sulle. Okay. விழுந்துடாத.
Hey, tsunami. எல்லா லீவ்ஸும் கீழே விழுந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே சாப்பிடலாமா? ஓகே, ஸோ நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடலாமான்னு பார்க்குறோம். ஸோ நாங்கள் இங்கே உட்காந்து தான் குக் பண்ண போகிறோம். குக் பண்ணி கொஞ்சம் சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு டீ பேக்கு, நூடுல்ஸ். கார்த்திக் வந்து நூடுல்ஸ் சாப்பிட போகிறான். நான் சாப்பிடல எதுவும், நான் ஜஸ்ட்டு டீ தான் சாப்பிட போகிறேன். ஸோ இதுதான் கேஸு. இந்த ஹாட் டாக் வாங்கிட்டு வந்தோம், பட் ஆனால் இது கிரில் பிளேஸில் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நாங்கள் இது பண்ணல. பயங்கரமாக காற்றடிக்குது. அடுப்பு எரியுதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். எனக்கு டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ இதுதான் அடுப்பு. இதில் தான் கேஸை கனெக்ட் பண்ணி நம்ம குக் பண்ண வேண்டியதான். இது வந்து நான்ஸ்டிக் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நமக்கு எண்ணெய்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் டேரெக்டாக வாட்டரை விட்டு அப்படியே பண்ணி கிண்டி இது பண்ணிடலாம். ஸோ இப்போ கேஸை கனெக்ட் பண்ணி டேஞ்சரஸ் பயமாக இருக்கு. இதான் அந்த கேஸ். ஓகே, கேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பயமாக இருக்கு. வாட்டர் பாட்டில் எடு. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்பூன் நாடு. ஸ்பூன் அங்கே இதுவும் இருக்கு. I'll use this. ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து இந்த ஸ்டவ்வில் வந்து குக் பண்ணுறதை பார்க்குறான். எடு இந்த ஃபுட்டு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். இது ஏதோ சைனீஸ் நூடுல்ஸ் நினைக்கிறேன். பாருங்கள், புல்டாக் பவுடர் பயங்கர வேகமாக கொதிக்குது. ஹோல்ட் இட். பயங்கரமாக காத்தடிக்குது. Not like that. You don't have to break it. Just put it in there. It'll just suffocate by itself. இல்லைப்பா, இது சின்ன cheese powder. This is sauce. The spice sauce. These are the spices. இதை தானே போடணும். அது போடும். ரெண்டும் போடும். Don't put it in one place.
ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப குளிருது. நான் பேசுகிறதுலாம் கேட்குதானே தெரியல. குளிருது. இதையும் போட்டுருவா? இது குளிர். பட் ரொம்ப குளிர். ரொம்ப காரம் இருக்குது. அப்படியா? So don't put too much. ரொம்ப காரமாக இருக்கும். ரொம்ப காரமாக இருக்குமா? நான் டேஸ்ட் பண்ணதில்லை, அவன் டேஸ்ட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் போடவா? Appa, also put it like from under. You can put a bit more. Wait, taste one. That's good. போடவா? கொஞ்சம் போடவா? Appa, also put it like from under. நான் வந்து டீ மட்டும் தான் குடிக்க போகிறேன். ஸோ அவன் வந்து நூடுல்ஸ் சாப்பிட போகிறான். நான் எதாவது ஹாட் டாக் எதாவது பண்ணலான்னு நினச்சேன். அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கனால அங்கே இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் நல்லாயிருக்கு பிளேஸ். ஸ்மெல் நல்லா இருக்கே. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்கே. வேணாம், யூஸ் திஸ் ஒன். வேஸ்ட் பண்ண எல்லாத்தையும் யூஸ் பண்ணாது. ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ். இந்த லேக்கை சுற்றி எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா. எல்லாரும் ஃபிஷ்ஷிங் ராடோடு சுற்றிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே பாட்டிக்கு மட்டும்தான் நல்ல பெரிய மீன் கிடச்சிருக்கு. மற்றவங்கெல்லாம் சும்மா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அந்த அவங்களுக்கு கிடைச்ச அந்த மீனை வந்து கடையில் போய் வாங்கினா எப்படியும் ஒரு 20 யூரோ கொடுக்கணும். இங்கே ஃப்ரீயாக இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரீயாக லேக்கில் கிடச்சி. ரொம்ப பெரிய மீன். ஆல்மோஸ்ட் ரெடி தான் நூடுல்ஸ். தண்ணி அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கு. ட்ரை ஆனவங்க தான் டேஸ்ட்டே இருக்கு. தண்ணி போயிட்டு பயங்கரமாக காத்திருக்கு. இட்ஸ் ரெடி. இதை ஹோல்ட் பண்ணி புரிய சாப்பிடு. சுகர் எதுவுமே எட்டு வரல, மில்க்லாம் எட்டு வரல. வெறும் ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் டீ பேக்கை போட்டு குடிக்க போகிறேன். நல்லா இருக்கு. Strawberry flavor. Strawberry flavor. இப்போ தான் வாட்டர் நல்லா கொதிக்குது.
மெல்ல மெல்ல. நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் இருக்காங்க. இங்கே நிறைய மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாட் வாட்டர் இஸ் ரெடி சீம்ஸ். Gas off பண்ணிட்டேன். So tea is ready. Eikö tänne maata? Lutas tän. Alus täältä. Täältä. Ei muuta kuin பாருங்க நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. eväitä. ஹலோ. We like picnic. வரப்பு தாங்கவே முடியல. அவன் தான் வந்து நிறைய போடுங்க சொன்னான். அதை அந்த சாஸ் நல்லா இருக்கு, நிறைய போடுங்க. நான் நிறைய போட்டாச்சு, பட் இப்போ வரப்பு தாங்க முடியல. நிச்சயமாக பயங்கரமாக குளிருது. பயங்கர விண்டியாக இருக்குது, பயங்கர குளிராக இருக்குது. ஜாக்கெட் போடாமல் இங்கே உட்காரவே முடியாது. இது ரொம்ப இந்த லேக் வந்து பார்க்கிங்லேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் 10 minutes வாக்லேயே வந்துடலாம். பட் ஆனால் இங்கே வந்து இந்த ரூட் வந்து ஹைக்கிங் பிளேஸ் வந்து எப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் இங்கெல்லாம் வரவே மாட்டேன். ஃபேமிலியோட வந்தேன்னா நல்லாயிருக்கும் இங்கே வந்து. பட் இருந்தாலுமே இங்கே கூட்டமாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்மளால் வந்து ஃப்ரீயாக வந்து எதுவும் குக் பண்ண முடியாது. நேச்சரை கண்டிப்பாக நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த லேக்கை ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு அந்த சைட் போகிறோம். இது பக்கத்தில் இன்னொரு லேக் இருக்குது. முடிஞ்சால் நாங்கள் அப்படியே அதையும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து இங்கே போவோம், பார்க்கிங்க்கு போவோம். நாங்கள் அப்படியே வந்தோம். இங்கே வந்தால் இங்கே ஒரு கிரில் பிளேஸ் இருந்தது. எங்கள் கையில் கொஞ்சம் ஹாட் டாக் இருந்தது. ஸோ அதை நாங்கள் ஜஸ்ட்டு குக் பண்ணிகிட்ருக்கோம். குக் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா பயங்கரமாக குளிருதுங்க. அது ரொம்ப வார்மாக இருக்கா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதான் கார்த்திக் கொஞ்சம் பார்த்துட்ருக்கான் இங்கே. ஏன்னா நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ஹாட் டாக்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வாக் பண்ணுறோம். பயங்கரமாக குளிருது, செம விண்டாக இருக்கா. சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கர விண்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, அந்த ட்ரிப்பை முடிச்சிருவோம் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த லேக்கை தான் சுற்றுறோம் நாங்கள். ஆக்சுவலாக பக்கத்தில் இன்னொரு லேக் இருக்குது. நாங்கள் அந்த லேக்குக்கு போகல, இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே எல்லோரும் ஃபிஷ்ஷிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். மணி 6 மணி தாண்டிடுச்சு. ஸோ நான் எல்லோரும் ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க.
லேக். பாருங்கள், எல்லோரும் அப்படியே அந்த சைடு ஆப்போசிட் சைடில் எல்லோரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாம் அங்கே அந்த எல்லாம் லீவ்ஸ்லாம் விழுந்ததுனால இந்த இடம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை. பட் இட்ஸ் நைஸ் பிளேஸ். அப்படியே லேக்கை சுற்றி ஒரு வாக்கு. ஆனால் பயங்கர அழுக்காக இருக்குது தண்ணி. ஆனால் எல்லோரும் எப்படியாவது ஃபிஷ்ஷை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. ஆனால் யாருக்கும் மீன் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. பார்த்து ஸ்லிப்பரியாக இருக்க போகுது. எல்லாரும் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. பயங்கர விண்டியாக இருக்கனால குளிருது. கைக்கு ஒரு க்ளவுஸும் இல்லை. ரெண்டு லேயர் போட்டிருக்கனால உள்ளே அவ்வளோ குளிர் தெரியல. இந்த கை ஃபேஸ்லலாம் கொஞ்சம் குளிர் தெரியுது. இங்கெல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை தொந்தரவு பண்ணலாம். ஓ சாரி, கேர்ஃபுல் கேர்ஃபுல். எது தண்ணி எது வழினே தெரியல. இந்த ட்ரிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தான்னு சொன்னால் ரொம்ப சொல்ல முடியல. ஓகே தான். ஒருவேளை ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வீக் டேஸில் வந்தால் ரொம்ப கூட்டம் இருக்காது. வீக்கெண்ட்னால எல்லோரும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு பிக்னிக் பிளேஸ் மாதிரி ஆகிட்டாங்க. பட் ஆனால் லேக்கை சுற்றி நல்லா அழகாக அந்த ட்ரெயிலில் வந்து அழகாக போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் வசதியாக நடந்து போகிறதுக்கு வழியாக. ஸோ அதே சமயம் இவங்கெல்லாம் ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறதுக்காக அந்த சைடில் வுட்டெல்லாம் போட்டு பார்த்து கார்த்திக். அப்படியே வழியெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, நடந்து போகிறதுக்கு வசதியாக. எனக்கு கீழே இறங்க முடியாது. கீழே இறங்கினா அவ்வளவும் தண்ணி தான். ஆல்மோஸ்ட் லேக்கை ஒரு யூ அடிச்சிட்டோம். ஒரு ஃபுல் சர்க்கிள் அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஹெட்லேருந்து ஆரம்பித்து முடிய போகுது. பின்னால் கார்த்திக் வந்துகிட்டே இருக்கான். ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டோம் நம்ம அந்த லேக்கை. ஒரு ரவுண்டு. இன்னும் ஒரு குட்டி லேக் அந்த சைடில் இருக்குது. நம்ம அங்கே போகல.
பார்த்தீங்கன்னா தெரியும் லேக் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது அப்படின்னா. Oh, this is a cool. இதோட எவ்வளோ டெப்த் இருக்குன்னே தெரியல. ஆனால் எல்லாம் கருகருன்னு இருக்குது பாருங்க. 5 meters. கருகருன்னு இருக்கு தண்ணி. பார்த்து ஸோ லேக் முடிஞ்சிச்சு. லேக்கை விட்டு நாங்கள் வெளியே வர போகிறோம். இப்போ அப்படியே நம்ம ரிட்டன் பேக் தான், ஹோம் தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ ஐ திங்க் முடிஞ்சுது. அப்படியே நேராக அப்படியே வாக் பண்ணி அப்படியே கார் பார்க்கிங் போக வேண்டியது. கார்த்திக் வந்து ஆல்ரெடி ரொம்ப டயர்டு. நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கான். Burning noodles சாப்பிட்டேன். நூடுல்ஸ் அப்புறம் ஹாட் டாக்லாம் சாப்பிட்ருக்கான். பட் இருந்தாலுமே அவன் வந்து பயங்கர டயர்டாயிட்டான். ஸோ வி ஆர் கோயிங் பேக் டு கார் பார்க். அப்படியே அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க போகலாம். இந்த பிளேஸை பற்றி கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபேமிலியோடு வர்றதுக்கு நல்ல பிளேஸு வந்துட்டு. ஆனால் கூட்டம் தான் தாங்க மாட்டேங்குது. ஸோ கூட்டமாக இருக்கனால இந்த இடம் ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஃபார் ஃபேமிலி. வந்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் இடத்த மாற்றினோம். ஸோ அடுத்த வாரமாக எனக்கு தெரியல, அடுத்த ஹைக்கு வந்து வேறு ஏதாவது பிளேஸு அவ்வளோ கூட்டம் இல்லாத பிளேஸை பார்த்து போகணும். அப்படியே உள்ள ஃபாரஸ்ட்டில் அப்படியே நடந்து போயிட்டு ஒன்லி இந்த மரத்தில் காற்றோட சத்தம், தண்ணியோட சத்தம், பறவைங்களோட சத்தம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகணும் அடுத்த ட்ரிப்பு. ஃபிஷ்ஷிங் பண்ண முடியுமான்னு தெரியல அடுத்த தடவை. சரி பார்க்கலாம். இப்படி போகிற மாதிரி ஒரு பிளான். அதே மாதிரி போய் ஒரு டென்ட்லேயும் ஸ்டே பண்ணணும் நைட்டு. அதுவும் அடுத்தது பிளான் பண்ணணும். நானும் வரேன். ஸோ நாங்கள் 2 ரூம் போய் ஒரு டென்ட்டில் நைட்டு ஸ்டே. பார்த்துக்கோங்க, டெம்பரேச்சர் ஆல்ரெடி 5 டிகிரிக்கு வந்தாச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் டென்ட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். இதுதான் அடுத்த பிளான். ஸோ அதுக்கு தேவையான ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனை பிடிச்சிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ நல்ல சைலண்டான ஒரு இடத்துல போய் பண்ணலான்னு பிளானு. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த ஹைக்கிங் ட்ரிப்பு முடியுது. நாங்கள் ஆல்மோஸ்ட் 3க்கு வந்தோம். இப்போ மணி 6 ஆயிடுச்சு. ஸோ 6 ஆக போகுது. ஸோ நாங்கள் 3, 4, 5, 6 இவ்வளோ நேரம் இருந்திருக்கோங்க. இப்போ தான் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் பாய் டு எவ்ரிபடி. பாய். இப்போ நேராக கார் பார்க்கிங், கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். பாய்.